ஓம் சாந்தி. அத்தியாயம் 1. ஆலிஸ் ரொம்ப சோர்வடைகின்றாள். அவள் நதிக்கரையில் தனது சகோதரியுடன் கூட அமர்ந்திருக்கின்றாள். தனது சகோதரி புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றாள். அந்த புத்தகத்தில் படங்களோ இல்லை எழுத்துக்களோ வார்த்தைகளோ எதுவுமே அல்ல. அப்போ ஆலிஸ் நினைத்தால், இந்த புத்தகம் எதற்கு பயன்படுகின்றது? படங்களும் இல்லை, கான்வர்சேஷனும் இல்லை, இதை வச்சு இதனால என்ன யூஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆலிஸ் தனது சகோதரியுடன் நதிக்கரையில் அமர்ந்து போர் அடித்து விட்டது. அங்கே அவளுக்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. அவள் தன்னுடைய சகோதரி 1 அல்லது 2 முறை புத்தகத்தை புரட்டி பார்ப்பதை பார்த்து கொண்டே இருந்தாள். ஆனால் அந்த புத்தகத்தில் படங்களோ அல்லது வார்த்தைகளோ எதுவுமே இல்லாமல் அந்த புத்தகம் எதற்கு பயன்படும்? அந்த புத்தகத்தின் பெயர் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். இந்த புத்தகத்தை எழுதியவர் மேற்கத்திய புலவரான லூயிஸ் கரோல். அந்த புத்தகம் 1800களில் பதிக்கப்பட்டிருந்தது. அந்த புத்தகத்தில் கதாபாத்திரம் ஆலிஸ் என்ற கதாபாத்திரம் இருந்தது. அந்த ஆலிஸ் என்பவள் தனது சகோதரியுடன் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டிருந்தாள். அவளுடைய சகோதரி ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள். அந்த புத்தகத்தில் படங்களோ அல்லது வேறு வார்த்தைகளோ எதுவுமே இல்லாமல் இருந்த புத்தகம். அது ஆலிஸுக்கு மிகவும் போர் அடித்து விட்டது. அவள் ஒரு முயல் ஒரு குழிக்குள் செல்வதை பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த முயலை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் அந்த முயல் ஒரு வெள்ளை நிற கோட் அணிந்திருந்தது. மேலும் கைகளில் ஒரு வாட்சும் கட்டியிருந்தது, கடிகாரமும் கட்டியிருந்தது. அந்த முயல் சொல்லியதாம், ஆம்லெட் 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 என்று சொல்லியதாம். அவள் அந்த முயலை துரத்தி கொண்டே சென்றாள். அந்த முயலை துரத்தி கொண்டே சென்று அவள் ஒரு கனவு உலகத்தை சென்றடைந்தாள். அவள் சென்றடைந்த உலகத்தில் மிருகங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், அது அனைத்துமே மனித மொழியில் பேசக்கூடியதாக இருந்தது. ஆலிஸ் காலையிலேயே வந்துவிட்டதால், அந்த உலகத்துக்கு வந்துவிட்டதால் அவளுக்கு பசியாயிற்று. தூரத்தில் பார்த்தால் அங்கே ஒரு ராணி அமர்ந்திருந்தது தென்பட்டது. அந்த ராணி ஆலிஸை அழைத்தாள். அங்கே அலங்கரிக்கப்பட்ட தட்டில் பழங்கள் மற்றும் இனிப்புகள் எல்லாமே இருந்தது. அந்த ராணி, சிவப்பு ராணி, ஆலிஸை அழைத்தாள். அந்த ராணி தன் அருகில் வருமாறு வா 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 என்று ஆலிஸை அழைத்தாள். ஆலிஸ் பசியாக இருந்ததனால், அவள் காலையிலிருந்து ஓடிக்கொண்டே இருந்ததனால் அவள் மிகவும் பசியாக இருந்தாள். அவள் காலையிலிருந்தே ஓடிக்கொண்டே இருந்தாள். ஓடி மதியம் ஆகிவிட்டது. எதையுமே அவளால் பார்க்கவே முடியவில்லை. அவள் காலையிலிருந்து ஓடிக்கொண்டே இருந்தாலும் தூரம் ஒன்றாகவே இருந்தது. ஆலிஸ் ராணியிடம் கேட்டால், இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று. ராணி கூறினால், இங்கே ஒன்றும் நடக்கவில்லை. நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றீர்கள், மெதுவாக ஓடிக்கொண்டே இருக்கின்றீர்கள். உங்களுடைய முயற்சியை தீவிரமாக ஆக்கி ஓட வேண்டும். அப்போ தவறு உங்க கையில தான் இருக்கு. உங்களுடைய முயற்சி மிகவும் மந்தமாக இருக்கின்றது. ஆலிஸ் வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தாள். ஆனால் இரவு ஆகிவிட்டது. அவ்வளவு தூரம் ஓடியும் தூரம் ஒன்றாகத்தான் இருந்தது. ஆலிஸை பார்த்து அந்த சிவப்பு ராணி அழைத்தாள். வா 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 என்று அழைத்தாள். ஆலிஸ் மிகவும் டயர்டாக ஆகி கேட்டாள், இது எப்படிப்பட்ட உலகம், எந்த மாதிரியான உலகம் என்று கேட்டாள். அதற்கு சிவப்பு ராணி கூறினாள், நீ எந்த உலகத்திலிருந்து வந்திருக்கின்றாயோ அதே உலகம்தான். வேறு எதுவும் மாற்றம் எதுவும் கிடையாது. யாரும் எங்கும் சென்றடைய முடியாது. வெறுமனே ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அதே போலதான் இப்பொழுது ஆலிஸ் தான் நாம் பிராமண பரிவாரம். ரேஸ்ல இருந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஓடி நாம் பாபாவுக்கு சமமாகவும் பாபாவை போல சம்பன்னமாகவும் ஆகுவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நாம் மறந்து விடுகின்றோம், இந்த யாத்திரை என்பது உள்ளுக்குள்ளே உள்ளுலகத்திற்கான யாத்திரை என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். இது வெளி உலகத்திற்கான யாத்திரை கிடையாது. அதனாலதான் நாம எங்கேயும் போய் சென்றடைய முடியாம இருக்கின்றோம்.
இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நாம, ஆனா எங்கேயோ வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம். அது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாலேயா இருக்கட்டும், 10 வருஷத்துக்கு முன்னாலேயாக இருக்கட்டும், அல்லது 20 வருடத்துக்கு முன்னாலேயாக இருக்கட்டும். ஏனென்றால் ஏதோ ஒரு இடத்துல நாம வந்து தவறு செஞ்சிருக்கோம். ஆலிஸ் தன்னுடைய வலியை மறந்து வலியை தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருந்தாள். ஒரு பூனை மரத்தடியில் அமர்ந்தது. அந்த பூனையிடம் ஆலிஸ் கேட்கிறாள், என்னுடைய வலி எங்கே இருக்கின்றது? நான் மறந்து விட்டேன், என்னுடைய வலியை நான் தொலைத்துட்டேன் அப்படின்னு கேட்கிறா. அப்போ அந்த பூனை வந்து கேட்குது, நீ எங்க போகணும் அப்படின்னு கேட்குது. ஆலிஸ் வந்து சொல்றா, எனக்கு எங்க போகணுன்னே தெரியல அப்படின்னு சொல்றா. அப்ப எங்க போகணுன்னே தெரியல அப்படின்னா நீங்க எங்க போவீங்க? அப்ப நான் எங்க போகணும்னு எனக்கு தெரிஞ்சாதானே நான் அங்க போக முடியும். ஆலிஸ் வந்து ஒரு டீ பார்ட்டிக்கு வந்து போறா. அந்த டீ பார்ட்டியில வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரூல் வந்து இருந்தது. ஒரே விஷயம்தான் வந்து திரும்ப 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 நடந்துட்டே இருக்கும். இதுதான் வந்து முரண்பட்ட ஒரு சட்டம். அப்போ அங்க அதை பார்த்துட்டு ஆலிஸ் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. அங்கேயும் கூட வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. அப்புறம் அந்த பார்ட்டியில வந்து அவ கேட்கிறா, பிரெட்டோட சேர்ந்து ஜாம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறா. அப்போ அங்க வந்து சொல்லப்படுது, ஜாம் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் அடுத்த நாள்ல தான் வந்து கிடைக்கும். அப்போ இன்னைக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு அடுத்த நாள்ல தான் வந்து கிடைக்கும் ஜாம். அப்போ இந்த ஆலிஸ் வந்து சொல்றான், நேத்தும் கூட வந்து இதே மாதிரிதான் வந்து நீங்க சொன்னீங்க. அப்போ இன்னைக்கு வந்தா இன்னைக்கும் அதுவும் வந்து கிடைக்கல. அதே போலதான் வந்து மாயா வந்து ரெட் குவீன், அதாவது சிவப்பு ராணி அழைத்து கொண்டே இருக்கின்றது. வா 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 என்று அழைத்து கொண்டே இருக்கின்றது. அழைக்குது, ஆனா வந்து ஒண்ணுமே வந்து அதனால கிடைக்கிறதே இல்லை. அதே மாதிரி நாம நடந்து போன அந்த தூரமும் கூட வந்து வித்தியாசம் இல்லை, அதே தான் வந்து இருக்கின்றது. நாம இப்போ 1986வது வருடத்தினுடைய அவ்யக்த முரளியில சொல்லப்படாத விஷயங்களை பத்தி நாம பார்க்க போறோம். இதுல முக்கியமானது என்னன்னா, நாம எப்படி வந்து இதை படிக்கணும் அப்படின்றதுதான் வந்து முக்கியமானது. எப்படி செய்யணும், அதே மாதிரி 85வது வருடத்துல 21 முரளி வந்து பாக்கி இருக்கு. அதை வந்து அப்புறமா பார்க்கலாம். நாம எங்க போகணும், எப்படி போகணும், இதுதான் வந்து முக்கியமான விஷயம், மகத்துவபூர்ணமானது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து போர் அடிச்சிச்சு. அதே அமிர்த வேளா, அதே முரளி, இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து எல்லாருக்குமே வந்து போர் அடிச்சிடுச்சு. அந்த முரளியில வந்து என்ன வார்த்தைகள் வருது, எத்தனை வார்த்தைகள் வருது, எவ்வளோ தடவை நம்ம கேட்டுட்டோம். அதாவது திரும்ப திரும்ப கேட்க 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 அது என்ன ஆகுது, போர் அடிச்சிடுது. எப்படி வந்து ராம் கதை வந்து கேட்குறாங்க, ராமருடைய கதை கேட்குறாங்க அப்படின்னா மக்கள் வந்து அமர்ந்திருக்கிறாங்க, அதுல வந்து எல்லாரும் வந்து தூங்கிடுறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து கேட்டுட்டாங்க, முழு கதையும் அவர்களுக்கு தெரியும். அதே தினச்சரியா, அதே போஜன், இது வந்து ரொம்ப வந்து போர் அடிச்சிடுது. இந்த போர் அடிக்கிறது என்ன ஆகுதுன்னா நம்மளை வந்து வெளியில வந்து கொண்டு போயிடுது, எங்கேயாவது வெளியில கொண்டு போயிடுது. எப்போ வந்து நம்மளை வந்து வெளியில கொண்டு போதோ அப்போ வந்து நமக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு ஏதாவது தேவை, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஏதாவது தேவைப்படுகின்றது. அப்போ அதே போலதான் வந்து இந்த ஆலிஸ் கதையில வரக்கூடிய அந்த ஆலிஸ்க்கும் வந்து போர் அடிச்சிச்சு, அதனால வந்து வெளியில போனது. கியூரியாசிட்டி இன் ஸ்வீடன், அதாவது ஸ்வீடன்ல வந்து ஒரு நியூஸ் வந்திருந்தது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதுல வந்து இன்னொருத்தர் வந்து மர்டர் பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. ஒரு கடற்கரையில வந்து ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு, அங்க இருக்கிற ஒருத்தரை வந்து இவர் வந்து என்ன பண்றாரு, மர்டர் பண்ணிடுறாரு, கொலை பண்ணிடுறாரு. அப்ப கொலை பண்ணோடனே அவர் மேல வந்து கேஸ் புக் ஆயிடுச்சு. அவரை வந்து விசாரிக்கிறாங்க, என்கொயரி பண்றாங்க. ஏன் நீ வந்து அவரை கொன்ன அப்படின்னு என்கொயரி பண்றாங்க. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி வந்து சொல்றாரு, கேட்கிறாரு, அவரை வந்து உனக்கு முன்ன பின்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் இதுக்கு முன்னாடி நான் சந்திச்சது கூட இல்லை, அவருடைய முகத்தை கூட வந்து பார்த்தது இல்லை, அவர் வந்து கடலை பார்த்துட்டு உட்காந்துருந்தாரு அப்படின்னு தான் வந்து சொல்றாரு. அப்போ அவங்க விசாரிக்கிறாங்க, ஏன் வந்து நீ அவரை கொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன பதில் சொல்றாரு, எனக்கு வந்து போர் அடிச்சிருச்சு, எல்லாமே வந்து சேம் 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 அதை பார்த்ததுனால எனக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்றாரு. அதனால ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் த்ரில்லா பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எனக்கு எதுவுமே தெரியல, அதனால எதுவுமே வந்து நான் யோசிக்கல, அப்ப நான் ஒரு கத்தியை எடுத்தேன், அவரை கொன்னுட்டேன் அப்படின்றாரு அவர். எனக்கு அவர் மேல பகைமையோ இல்லை வெறுப்போ வந்து கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப எதுக்காக அந்த மாதிரி அவர் பண்றாரு அப்படின்னா, ஏதோ ஒரு புதுமை தன்மையை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அதை செய்யறாரு அவரு. போர் அடிச்சுன்னா சில பேரை வந்து இந்த மாதிரி ஆன்டி சோசியலாக ஆக்கிடுது, சில பேரை வந்து புத்தராக ஆக்குது. அந்த புத்தர் தான் வந்து இந்த உலகாய சுகத்திலிருந்து வெளியேறி அமைதியுடைய பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சாரு.
துளசிதாஸ் கூட பாருங்க, அவருடைய ஃபேமிலியை விட்டுட்டு வந்துட்டாரு, அவருடைய கல்யாண வாழ்க்கையெல்லாம் வந்து விட்டுட்டு வந்துட்டாரு. உலகத்துல பாருங்க, சே தினமும் வந்து சேம் 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 ஃபுட்டை தான் வந்து சாப்பிட்றாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன ஆகிடுது, போர் அடிச்சிடுது. இன்டேக் அவுட்புட் அந்த மாதிரி நிலைமையாக ஆயிடுது. அப்போது இந்த உடம்பு என்ன எக்ஸ்கிரீட்டரி மிஷினா? இப்போ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் இப்படியே தான் வந்து வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. அப்போது எவ்வளோ வந்து போர் அடிக்குது. சாப்பிட்றது நோய்வாய்ப்படுறது இது வந்து வேஸ்டான வாழ்க்கையாக இருக்கு இல்லையா? இந்த போரான தன்மை வந்து சரியான பாதையில் போனதுனால தான் புத்தருக்கு வந்து என்ன கிடைச்சது, ஞானம் கிடைச்சது. இந்த போரான தன்மை வந்து டைரக்ஷன் இல்லாமல் எந்த டைரக்ஷனில் போகணும்னு தெரியாமல் போனது அப்படின்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் என்ன ஆகிடும், நம்மளுடைய மனோநிலை வந்து என்ஜாய்மெண்ட்டை நோக்கி போகும், இல்லைன்னா மொபைல்குள்ளே போகும், டிவி பக்கம் போகும், இல்லைன்னா கல்யாணத்து பக்கம் போகும். கற்பனை திறன் தான் வந்து மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். உண்மைத்தன்மையினுடைய யுத்தத்தை நோக்கி அப்படின்னு சொல்றாரு. ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படின்ற ஒரு வந்து புக்கில் வந்து எழுதியிருக்காரு. எப்போ வந்து நாம் வந்து சத்தியத்தை நோக்கி யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போது நாம் கற்பனை திறன் என்ற ஆயுதத்தை வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது நாம் கம்பீரமான தீவிர புருஷார்த்திகள் பிராமண வாழ்க்கையில் போய் ஏன் வந்து போர் அடிச்சிருது? அதற்கு சில காரணங்கள். இந்த போரான தன்மையை வந்து வெளியேற்றுறதுக்கு நாம் கிரியேட்டிவிட்டியை நமக்குள்ளே வந்து கொண்டு வரணும். இதுக்கு வந்து 5 விதமான விஷயங்களை பற்றி வந்து சொல்கிறாரு. அடுத்தது முரளியை வந்து 100 விதமான பிளேஃபுல் ஆக்டிவிட்டியோட படிக்கிறது. அனைத்திலும் முதலாவதான கேள்வி, ஏன் வந்து இந்த பிராமண வாழ்க்கையில் பிராமணர்களுக்கு போர் அடிக்குது? ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் பிராமண ஆத்மாக்களுக்கு ஏன் போர் ஆயிடுது? இதற்கு 21 காரணங்கள் வந்து கொடுக்கணும். இந்த ஹோம்ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக 7 ரீசனை வந்து இதில் வந்து எழுதி ஆகணும். இது வந்து பட்டியினுடைய 2வது நாள். இது வந்து ஹோம்ஒர்க்குன்னு சொல்லக்கூடாது, இதை நாம் என்னன்னு சொல்லணும், சோல் ஒர்க் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லுவீங்க? சோல் ஒர்க். இப்போது நீங்கள் சொல்லுங்க. அப்படி யாராவது புருஷார்த்திகள் வந்து இருக்கிறீங்களா? அவங்க வந்து அமிர்த வழியே மிஸ் பண்ணாதவங்க, அப்படி யாராவது புருஷார்த்திகள் வந்து இருக்கிறீங்களா? முரளியை வந்து ஒரு நாள் கூட வந்து மிஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி புருஷார்த்திகள் யாராவது இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் வந்து தன் மேலே வந்து கவனம் கொடுக்குறவங்க, டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறவங்க, சொமானில் வந்து இருக்கிறவங்க, ஆத்ம அபிமானி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிரந்தரமான அபியாசம் பண்ணுறவங்க, ஒரு நிமிடம் கூட வந்து வீணடிக்காதவங்க, அப்படி யாராவது இருக்கீங்களா? மாலை நேர யோகா, அதே மாதிரி எந்த சேவை செய்தாலும் ஆத்மீக ஸ்திதியில் வந்து செய்யக்கூடியவங்களாக, ஒவ்வொரு நாளும் வந்து முழு நாளும் வந்து ரொம்ப கவனத்தோடு வந்து இருக்கக்கூடியவங்க, யாரும் வந்து என்னால் வந்து ஒரு சின்ன துளி அளவு கூட வந்து துக்கம் அடையாமல் இருக்கிறாங்க. சாட் வந்து பாபாவுக்கு வந்து கொடுக்குறதோ இல்லை வந்து எழுதுறதோ சொல்கிறதோ இல்லை விகாரத்தினுடைய அம்சம் கூட வந்து அவங்கள வந்து தொடாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட தீவிர புருஷார்த்தி ஆத்மாக்களாக இருக்கிறவங்களுக்கு கூட வந்து ஏன் வந்து போர் அடிச்சிடுது? நான் வந்து சாதாரண ஆத்மாவை பற்றி பேசலை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து செய்யக்கூடிய ஆத்மாக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். யார் வந்து அலர்ட்டாக இருக்கிறாங்களோ, அவேக்கண்டாக இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி வந்து சொல்கிறேன். ஆலிஸ் மாதிரி எங்கே போகிறோன்னு தெரியாமல் போயிட்டுருக்கோம் அவங்கள பற்றி நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். மெக்கானிக்கல் லைஃபாக ஆயிடுச்சு, எல்லாமே சேம் அப்படின்றார், ரோபோட் மாதிரி. இந்த மாதிரி சேமாக பண்ணும்போது என்ன ஆகுது? போர் அடிக்குது. இன்னொன்று வந்து முரளி படிக்கிறது வந்து நவீனத்தா இல்லை, கிரியேட்டிவிட்டி இல்லை. இது வந்து 3வது காரணம். அடுத்து மற்றவங்கள வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அவகுணங்களோ எதுவாக இருக்கட்டும், மற்றவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். 4வது காரணம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது நம்மளை வந்து சிதறடிக்குது, நம்மளுடைய எண்ணங்களை வந்து சிதறடிக்குது. அதுக்கு வந்து மொபைலும் கூட வந்து முக்கியமான காரணங்கள். அடுத்து வந்து கேள்வி கேட்குறாரு, உங்களுடைய பொருளை மற்றவங்க வந்து யார் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க? அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா, பெயர். நம்ம முன்னால் போக நம்மளுடைய பெயர் வந்து ஃபேமஸ் ஆகுது இல்லையா, பெயர் புகழ் அடைஞ்சிடறோம் இல்லையா? அப்போ இந்த பெயரை வந்து மற்றவங்க வந்து அதிகமாக, நம்மளோட மற்றவங்க வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. உலகத்தினர் வந்து என்ன வந்து புகழ் பாடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். அதாவது
எப்போ நம்ம வந்து ஆசைகள்லேருந்து விடுபட்டு இருப்போமோ அப்போ தான் வந்து இந்த ஆன்மீக புரட்சி என்பது வந்து ஏற்படும். அடுத்தது போர் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? நாம் இயற்கையோட வந்து கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறது. நாம் 4 சுவர்களுக்குள்ளே வந்து இருக்கிறோம். அது காலையிலேருந்து நைட் வரைக்கும் இப்படியே வந்து இருக்கிறோம். அது வந்து சென்டர், மதுபன், ஆஃபீஸ் எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் 4 சுவத்துக்குள்ளே வந்து அடைப்பட்டவங்களாக இருக்கிறோம் நாம். இப்போ எத்தனை பிராமணர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்க அந்த சூரிய ஒளியை கூட வந்து பார்க்காதவங்க, சூரியன் உதயமாகிற கூட வந்து பார்க்காதவங்க கூட வந்து இருக்கிறாங்க இல்லையா? நீங்கள் போங்க, தினமும் வந்து போங்க, அந்த சூரிய உதயத்தை வந்து பாருங்க, அதோட கிரணத்தை வந்து எடுத்துக்கோங்க சூரியன்கிட்ட. அப்போ அந்த சூரியன்கிட்ட வந்து நீங்கள் பேசுங்க. ஓ அன்னதாத்தா, எனக்கு உணவு கொடுத்து என்னை வந்து மேன்மேலும் நொரைஸ் பண்ணக்கூடியவரே அப்படின்னு பேசுங்க. உன்னுடைய கிரணமே வந்து எனக்கு வந்து போஜனம்தான், அந்த லைட்டும் வந்து போஜன்தான், அந்த சுவாசமும் கூட வந்து போஜன்தான். பிரேக்ஃபாஸ்டே வந்து சன்லைட் தான். ஈட் த சன்லைட் அப்படின்றாரு. அந்த சூரியனுடைய தெய்வீக ஆரா வந்து என்னுடைய ரொம்பவும் பட்டு நான் ஹெல்த்தியாக ஆகிட்டே இருக்கேன். என்னுடைய மனது மற்றும் உடலுடைய வியாதிகள் எல்லாமே வந்து முக்தி ஆகிறது. அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் என்னுடைய உடலுடைய ரோமத்துலையும் படும் பொழுது அதுலேருந்து நான் முக்தி ஆகுறேன். பிறகு அந்த சூரியனை வந்து பாருங்க. அப்போ அந்த சூரியனை பார்த்துட்டே வந்து யோகா பண்ணுங்க. அப்புறம் அந்த சூரியனை பார்த்துட்டே வந்து நீங்கள் யோசிங்க, இதுதான் வந்து சிவபாபா அப்படின்னு சிந்தனை பண்ணுங்க. அப்போ அந்த சூரியனை பாருங்க. அந்த சூரியன் வந்து எப்படி வந்து ஆடாமல் அசையாமல் வந்திருக்கு. அதே மாதிரி நானும் கூட வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடியவன் அப்படின்னு பாருங்க. எப்படி அந்த சூரியன் வந்து உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியதோ அதே போல நானும் கூட வந்து உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவன். எப்படி அந்த சூரியன் தேஜஸ்வியாக இருக்குதோ அதே போல நானும் கூட வந்து தேஜஸ்வியாக இருக்கிறேன். அந்த சூரியனை பார்த்து 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 நீங்கள் என்ன பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. நான் மாஸ்டர் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு சூரிய உதயம் மவுண்ட் அபுல வந்து ஆகுது. அப்படிப்பட்ட இடத்த வந்து தேடி பிடிங்க. அங்கே சூரியனை வந்து பார்க்குற மாதிரி அப்படி ஒரு இடத்த நீங்கள் வந்து தேடுங்க. எங்கேயாவது ஒரு இடத்த வந்து பிடிச்சி அங்கே ஒரு கல்லில் வந்து அமர்ந்து அந்த சூரியனை வந்து பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த சூரியனுடைய ஒளி என்னுடைய உடல் முழுவதும் பரவுகின்றது. என்னுடைய என்டையர் ஜிஐ ட்ராக், அலிமெண்ட்ரி கேனல், என்னுடைய வயிறு எல்லாமே சூரிய ஒளிக்கதிர்களால் வந்து நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றது. என்னுடைய வயிறு நிறைஞ்சிருச்சு, நான் வந்து ஃபுல்லாகிட்டேன். எனக்கு எதுவுமே வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றத தேடி நான் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என்னுடைய வயிறு வந்து நிறைஞ்சிருச்சு. நான் ஏன் டைனிங்க்கு போகணும்? எங்கே போகணும் டைனிங்க்கு? ஏற்கனவே வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சு, ஏன் போகணும் நான்? எவ்வளோ நல்ல சுத்தமான பியூரான பிராணிக் டயட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது சூரியன்கிட்ட இருந்து. அப்போ என்ன அதில் நம்ம போடணும்? ஏதாவது பழங்கள் ஏதாவது போட வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? ஏர் இஸ் மை ஃபுட், காற்று வந்து என்னுடைய உணவு. லைட் இஸ் மை ஃபுட், வெளிச்சம் என்னுடைய உணவு. சன்ரைஸ் ஆர் மை ஃபுட்டு, சூரிய ஒளிக்கதிர்கள் என்னுடைய உணவு. இந்த மாதிரி நீங்கள் 1 மாதம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த பசி அப்படின்றதே வந்து வராது, முடிஞ்சு போயிடும், பசியே இருக்காது அப்படின்றார். பசி, தாகம், டேஸ்ட்டு, ஜூஸு, கூலு, ஹீட்டு, வெற்றி, தோல்வி, நிந்தனை செய்வது, பாராட்டுவது, இதில் எல்லாத்துல இருந்து நாம் வந்து கடந்து போயிடலாம். அடுத்த பாயிண்ட் வந்து ரெப்படிஷன், திரும்ப 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 வர்றது. இதில் தான் வந்து என்ன ஆகுது, சீரியஸ்னஸ் வந்து செட் ஆகிடுது. சீரியஸ்னஸ் வந்துருச்சு அப்படின்னா பிளேஃபுல்னஸ், விளையாட்டுத்தன்மை என்பது வந்து மறைஞ்சிடுது. இதுவும் கூட வந்து ஒரு காரணம் போர் அடிக்கிற தன்மை வந்து வர்றதுக்கு. அடுத்த காரணம் என்னது அப்படின்னா ஆசைகளை வந்து அடக்கி வைக்கிறது கூட வந்து போராக ஆயிடுது. நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, நம்மளை பார்க்கும்போது நாம் வந்து எல்லாத்துலேருந்து டிட்டாச்சாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தெரியுது. சில பேர் வந்து பார்க்கும்போது வந்து யோகிகள் மாதிரி தெரிவாங்க, ஆனால் அவங்க யோகிகள்லாம் கிடையாது. ஆனால் அவங்க எதில் இருக்காங்க, டிப்ரெஷனில் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு விஷயங்கள் கூட வந்து எதுவுமே பேசுகிறதே இல்லை, ஆனால் அவங்க டிப்ரெஷனில் வந்து இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப வந்து சீரியஸாக தான் வந்து இருப்பாங்க. அவங்க நடந்து போனாங்கன்னா கூட யோகி மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க யோகி கிடையாது. ஆனால் அவங்க யோகி மாதிரி வந்து மாஸ்க் வந்து போட்டிருக்காங்க, யோகி மாஸ்கில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே வந்து அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ள நிறைய வந்து இந்த துக்கம் வந்து இல்லை இருக்குது. அடுத்தது வந்து ப்ரெஷரு, அவங்களுக்குள்ள வந்து தபஸ்யாவே இல்லை. தபஸ்யாவுடைய ஆனந்தம் வந்து அவங்கக்கிட்ட வந்து இல்லை. தபஸ்யா வந்து ஒரு வலி, தபஸ்யா வந்து ஒரு கம்பல்ஷன். இல்லைன்னா வந்து ஏதாவது உள்ளுக்குள்ளே வந்து ஈகோ வந்து இருக்கும். என்ன ஈகோ இருக்கும், நான் வந்து ஒரு தீவிர புருஷார்த்தி அப்படின்ற வந்து ஈகோ இருக்கும்.
யாராவது அமிர்த வேலை வந்து எந்திரிக்கல அப்படின்னா அவங்கள வந்து என்ன வெறுப்பான பாவனையோட வந்து அவங்க பார்ப்பாங்க. இதுதான் வந்து சூட்சுமமான அகங்காரம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாபா கிட்ட வந்து அன்பான சம்பந்தம் வந்து இருக்காது. அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கடினமான உழைப்பு வந்து இருக்கும். அப்போ அவங்களுடைய நினைவு வந்து அன்பாக மனதால வந்து இருக்காது. அவங்க வந்து எல்லா ஃபீலிங்கையும் வந்து இழந்திருப்பாங்க. பக்தர்கள் கூட பாருங்க எவ்வளோ பாவனை இருக்கு. எங்களுக்கு கூட வந்து எனக்கு கூட வந்து நினைவு இருக்கு. நாங்க ஒரு இடத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிருந்தோம். அங்க கீதை வந்து படிக்கிறதுக்காக போயிருந்தோம். அந்த கீதை வந்து சொல்லிக் குடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எங்களோட வந்து ஒரு 1 வயசோ இல்ல 2 வயசோ கம்மியானவர் தான். ஆனா அவர் வந்து ரொம்ப பெரிய கீதையில வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டு. ஆனா அவருக்கு குழந்தை பருவத்திலேயே வந்து அந்த கண் பார்வை என்பது வந்து போயிடுச்சு. அவருக்கு வந்து அவ்வளோ வந்து ஷார்ப்பான புத்தி. எல்லா கீதையில உள்ள எல்லாத்தையுமே வந்து மெமரியில வந்து வச்சிருந்தாரு. நாங்க 2 பேருமே வந்து ஒரே ரூம்ல வந்து சந்திக்கிற வாய்ப்புகள் வந்து கிடைச்சது. தினமும் வந்து 5 மணி நேரத்துக்கு மேல ஒவ்வொரு கீதையினுடைய எபிசோடையும் வந்து நாங்க வந்து படிச்சோம். இப்போ அவர் வந்து நிறைய வந்து கீதையினுடைய புக்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தாரு. நாங்க பார்த்தோம். அவர் வந்து கண்ணு தெரியாதவர். அவர் கையில வந்து 3 ஸ்டிக் வந்து இருக்கும். ஒரு ஸ்டிக் வந்து பாத்ரூம் போறதுக்கு, ஒரு ஸ்டிக் வந்து ஆஃபீஸ்க்கு போறதுக்கு, ஒரு ஸ்டிக் வந்து வெளியில போறதுக்கு. இந்த ரூம் கூட வந்து அந்த அளவுக்கு வந்து சுத்தமா வந்து இருக்காது. அப்போ அவர் வந்து எப்படி வந்து சாப்பிடுவாரு? ரூமும் வந்து ரொம்ப சின்னது தான். அதில் வந்து ஃபேனு எதுவுமே வந்து கிடையாது. அவர் வந்து இஸ்கானுடைய டிவோட்டியாக இருந்தார். அங்கே வந்து இஸ்கான் டெம்பிள் வந்து இருந்தது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து பாவனையோட வந்து அந்த பக்தி வந்து பண்ணுறாங்க. அப்போ அந்த பகவத்கீதை புக்கை வந்து எப்படி வந்து எமோஷ்னலோட வந்து அதை படிக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட வந்து கேட்டோம், நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து கீதையை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் யோசித்தேன், நாம் என்னைக்காவது வந்து இந்த மாதிரி முரளியை வந்து ஃபீல் பண்ணியிருக்கோமா? நம்ம எப்பயாவது வந்து பாபாவை வந்து டச் பண்ணியிருக்கோம். பாபா டச் பண்ணது வந்து நம்ம வந்து அனுபவம் பண்ணியிருக்கிறோமா? அப்போ எவ்வளோ பாவனையோட வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, பாவனையோட வந்து அதை சொல்கிறாங்க. நான் அங்கே வந்து மாயாபுரிக்கு வந்து போயிருந்தேன். மாயாபுரின்றது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இஸ்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ட்ரெயினில் போகிறாரு அப்படின்னா அவருக்கு எப்படி வந்து இந்த வாஷ்ரூம் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும்? அந்த வாஷ்ரூமில் உள்ள டேப்பெல்லாம் வந்து எப்படி வந்து கண்டுபிடிப்பார்? அப்போ எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? எதுவுமே வந்து கண்களுக்கு தெரியாது. புதிய இடத்துக்கு போனால் வந்து எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறது? பாவனை வந்து எங்கே போயிடுது? பாவனை இல்லாத காரணத்தினால நம்ம தனிமையாக இருக்கிற மாதிரி அனுபவம் பண்ணுறோம். டியூட்டி பண்ணுறோம், சேவா பண்ணுறோம். ஆனால் சேவையை வந்து என்ன பண்ணுறோம்? டியூட்டின்னு நினச்சிட்டு பண்ணுறோம். அடுத்தது வந்து சரீரத்தினுடைய பலகீனம். ரைட் பிரெயினை வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அடுத்தது வந்து பிரகிருதி, பஞ்ச தத்துவங்களுடைய மியூசிக்கு, அதை பார்க்கறது கேட்குறது அதெல்லாம் வந்து மறந்துட்டோம். அப்போ இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நாம் வந்து இந்த 7 காரணங்களால் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன ஆகிடுது? ரொம்ப போர் அடிச்சிடுது. இந்த 5 விதிகளின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இந்த கிரியேட்டிவிட்டி என்பது வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும். எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கிரியேட்டிவிட்டி வருதோ அப்போ வந்து ஒரு வைப்ரன்சி வந்து வருது. எப்போ வந்து கிரியேட்டிவிட்டி வருதோ அப்போ தான் வந்து நாம் வந்து உண்மையிலே வந்து வாழ ஆரம்பிக்கிறோம். இல்லைன்னா நாம் வந்து செத்த பணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. முயற்சி செய்கிறாங்க, ஆனால் அது வந்து என்னவா? டெட்டு. அப்போ நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அந்த லைவ்லினஸ் கொண்டு வரணும். 2வது வந்து என்னென்னா நம்ம அகங்காரத்தை வந்து உடைக்கணும். இது வந்து குழந்தைங்க வந்து விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அகங்காரம் வந்து இருக்குதா என்ன? ஈகோ வந்து உடைக்கணும், அந்த அகங்காரத்தை வந்து உடைக்கணும். அப்போது ஏதாவது வந்து க்ரியேட்டிவாக வந்து நீங்கள் வந்து செய்யுங்க. அப்போ அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் ஒரு கவிதை எழுதுங்க, இல்லை பாட்டு எழுதுங்க, பிரகிருத்தியை வந்து பாருங்கள், பிரகிருத்தியை மடியில் போய் இருங்க, பிரகிருத்தியினுடைய சங்கீதத்தை வந்து கேளுங்க. இங்கே நீங்கள் இருந்தாலும் வந்து இந்த பிராணிக் எனர்ஜி அதை வந்து ஃபீல் பண்ணுங்கள். என்ன மாதிரி எனர்ஜி வந்து நமக்குள்ளே வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது, இந்த மாதிரி எனர்ஜி நமக்குள்ளே வந்து வந்துட்டுருக்கு. இந்த இமேஜினேஷன், இந்த கற்பனை வந்து பண்ணி பாருங்கள். அப்போது நம்முடைய அகங்காரம் என்பது என்ன ஆகிடும்? ஞானம் வந்து எப்பொழுது வந்து அனுபவமாக மாறுதோ அப்போ தான் நமக்குள்ளே வந்து அந்த கிரியேட்டிவிட்டி என்பது வந்து வர ஆரம்பிக்கும். ஞானம் என்ன பண்ணுமா? அனுபவமாக மாற்றிடும் ஞானம். அடுத்த ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய தெய்வீக தன்மையோட கனெக்ட் பண்ணுது.
அடுத்து இந்த ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்குள்ள வந்து கிரியேட்டிவிட்டியை வந்து உருவாக்குது. அடுத்து கடைசியில் என்ன அப்படின்னா சின்ன குழந்தை தன்மை நமக்குள்ள வந்து இருக்கு. அது வந்து விழிப்புணர்வு அடையுது. இது வந்து இப்போ வந்து இல்லை, ஆனால் நாம சொல்றோம் நான் வந்து உங்களுடைய குழந்தை பாபா, நீங்க என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றோம். ஆனா நாம அந்த குழந்தை கிடையாது. எப்படி வந்து சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னா தூங்குது அப்படின்னா அது எங்க வேணாலும் தூங்கும். அது இப்போ அந்த சின்ன குழந்தைய வந்து உள்ள இருந்து வெளியேற்றுங்க. அந்த சின்ன குழந்தைய உள்ளுக்குள்ள வந்து விழிப்படைய வைங்க. அப்போ இந்த 5 விஷயங்களுமே வந்து நடக்கும். அதுதான் வந்து எப்போ வந்து நமக்குள்ள வந்து இந்த கிரியேட்டிவிட்டி உருவாகுதோ. அடுத்து நாம சொன்னது இந்த முரளியுடைய 100 விதமான படிப்பு. 100 விதத்துல வந்து இந்த முரளி வந்து படிக்கிற விஷயம். 100 விதிகள்ல வந்து நீங்க அட்லீஸ்ட் வந்து 21 விதிகள்லயாவது நீங்க வந்து நல்ல விதத்துல வந்து இருக்கணும். நீங்க அதை காப்பி பண்ணுங்க, இல்லைன்னா சும்மா வந்து எழுதியாவது வைங்க. இப்போ வந்து சும்மா வந்து ஷார்ட்டா வந்து சொல்றேன். இப்போ இந்த முரளி வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல கூட வந்து சொல்லியிருந்தோம். அது ஃபர்ஸ்ட் சீரீஸ், முதல் சீரீஸ் வந்து என்னன்னா சிம்ரன் கிராந்தி. அதுல கூட வந்து இதை சொல்லியிருந்தோம். அதுல முதல்ல வந்து காமிக்ஸ் படம் மாதிரி வந்து வரைங்க. முரளி பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி காமிக்ஸ் படத்தை வந்து வரைங்க. முரளியில வந்து என்ன பாயிண்ட் இருக்கோ அதனுடைய ஆதாரத்தில் வந்து கார்ட்டூன் வந்து வரைங்க. அடுத்தது வந்து மைண்ட் மேப். மைண்ட் மேப் அப்படின்னா வந்து அதில் என்னென்னா சித்திரங்களை வந்து உருவாக்கணும். அப்போ முரளி மண்டல். அடுத்தது முரளி மண்டல் அப்படின்னா வந்து என்னென்னா இங்கே சிஸ்டர் சமீக்ஷா கூட வந்து அதை பண்ணியிருந்தாங்க. மண்டல் அப்படின்னா என்ன, ரவுண்டாக போடணும். இது வந்து இமோஜிஸ் தெரியும் இல்லையா, இமோஜிஸ் எழுத தெரியுமா? முரளி பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இமோஜிஸ் வந்து எழுதணும். அடுத்தது வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ், சின்னதாக வந்து ஃப்ளாஷ் கார்டு வந்து உருவாக்குங்க. இது வந்து ரொம்ப சக்திசாலியான முரளி பாயிண்ட்ஸை வந்து எழுதுங்க. எப்படி நேற்று முரளியில் கூட வந்து இருந்தது இல்லையா, ஆத்மாவுடைய சம்சாரம், ஆத்மாவுடைய உலகம் வந்து டேஷ் பாப்தாதா, ஆத்மாவுடைய சம்ஸ்காரம் சுபாவம் என்ன, பிராமன்ஸோ ஃபரிஸ்தாஸோ தேவதா. இந்த மாதிரி வந்து நம்ம பாயிண்ட்ஸ் எழுதி அதை வந்து ஸ்லோகன் கார்டாவோ இல்லை ஃப்ளாஷ் கார்டாவோ யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதன் மூலமாக அவங்க வந்து பெனிஃபிட் அடைவாங்க. அப்போ நமக்கு வந்து நினைவு இருக்கும். நாம் வந்து யாருக்கு கொடுத்தோமோ அவங்க வந்து மறந்து போயிடுவாங்க. ஸ்லோகன் கார்டு அப்படின்னாலே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பாக்கெட்டில் வந்து வச்சுக்குவாங்க. அவங்க வந்து ஈவன் வந்து படிக்க கூட மாட்டாங்க, மறந்து போயிடுவாங்க. இப்போ வந்து நாம் அதை தயார் பண்ணுறோமோ அப்போ நமக்கு வந்து நினைவு இருக்கும். அது முரளி ஃப்ளாஷ் கார்டு. அப்புறம் வந்து என்ன பண்ணுங்க, கலர் கோடிங் பண்ணுங்க. யாராவது வந்து போஸ்டர் கூட வந்து பண்ணுங்க. அடுத்தது வந்து கொலாக்ஸ். அப்போ முரளிக்கான பாயிண்ட்ஸை வச்சுட்டு விதவிதமான இமேஜஸை வந்து கூகுளில் இருந்து அல்லது இன்டர்நெட்ல இருந்து சர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து முரளி டூடில்ஸ், கார்ட்டூன்ஸ், ஆர்ட்ஸ், அதே மாதிரி வந்து சிவலிங்கம் இல்லைன்னா ஏதாவது ஒன்று வந்து உருவாக்குங்க. முரளியில் வந்து என்ன பாயிண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி, அந்த முரளியில் அன்னைக்கு என்ன பாயிண்ட் வந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆர்ட்டை வந்து உருவாக்குங்க. இப்போ நவீனத்தன்மை வந்து ஏற்படும். முரளி பேஸ்டு ரங்கோலி, யாருக்கு வந்து ரங்கோலி வந்து தெரியுமோ அவங்க வந்து இதை செய்யலாம். முரளிய பேஸா வச்சு முரளிய ஆதாரமாக ஏதாவது ஒரு ரங்கோலி வந்து உருவாக்குங்க. அதை உருவாக்கிட்டு அதை வந்து சென்டருக்கு முன்னால வந்து காலையில வந்து வைங்க. அதை அப்போ சீக்கிரமா நீங்க போய் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா வரவங்க கூட வந்து பார்ப்பாங்க, இது வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த பாயிண்ட் தான் வந்து நம்ம வந்து வெளியில வந்து பார்த்தோம், இப்போ வந்து உள்ள கேட்குறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து சிம்பாலைஸ்டு பிரேஸ்லெட். அப்புறம் வந்து விசுவலைசிங் சீன் ஃப்ரம் முரளியிலேருந்து என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் வருதோ அதை வந்து சீனாக வந்து விசுவலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த சீனை வந்து மெடிடேஷனில் வந்து விசுவலைஸ் பண்ணணும். முரளியை வந்து ஒரு சித்திரமாக வரைங்க. அப்புறம் முரளிக்கு வந்து ஒரு பாடல் வந்து உருவாக்குங்க. முரளிக்கு வந்து கவிதை வந்து எழுதுங்க. முரளியை வந்து ஒரு மியூசிக்காக கன்வெர்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து என்னென்னா ஒரு ட்ராமா வந்து உருவாக்குங்க. முரளியை வச்சு டைலாக், 2 பேருக்கு நடுவில் டைலாக் நடக்கிற மாதிரி வந்து உருவாக்குங்க. ஒன்று ராவணன், இன்னொன்று ராம், அல்லது மாயா. ஒன்று மாயா இல்லை இன்னொன்று வேற ஏதாவது, மாயாவுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது ஒன்று. அந்த மாதிரி 1 நிமிஷம் மோனோலாக் அந்த மாதிரி வந்து செய்யுங்க, உருவாக்குங்க. ஒருத்தர் மட்டும் தனியாக வந்து பேசிக்கிற மாதிரி மோனோலோக் உருவாக்குங்க. ஒருத்தரே வந்து பேசிக்கிறது மாதிரி, தனக்குத்தானே பேசிக்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்து உருவாக்குங்க. அப்போ நான் வந்து எங்கே வந்து அலைஞ்சிட்டு இருக்கேன், நான் எங்கே போயிட்டுருக்கேன், நான் எங்கே இருக்கேன் தான் வந்து சங்கராச்சாரியார் வந்து அலைஞ்சு திரிஞ்சார். அவருக்கு வந்து போர் அடிச்சிருச்சு. அப்போ உலகத்தில் இருக்கவங்க யாருக்கெல்லாம் வந்து போர் அடிச்சுதோ அவங்கெல்லாம் வந்து என்ன ஆயிடுவாங்க, சங்கராச்சாரியார் மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ பஜகோவிந்தம் 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 இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது போர் அடிச்சிருச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க, விக்காரத்துக்கு போயிடுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. அதே குழந்தை அதே இதுலேயே வந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போது போர் அடிச்சிருச்சு. அப்போது ஏன் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாது,
உங்களுக்கு வந்து போர் அடிச்சிட்டு இருக்கல, எல்லாரையும் பார்த்து பார்த்து போர் அடிக்குதுல அப்படின்னு. அப்போ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்குவாங்க, குழந்தைகளை வந்து வளர்ப்பாங்க. அப்புறம் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, தாய்மார்களை பேரண்ட்ஸை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க, அனாதைகளாக வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி போர் அடிக்கிறதுனால சேம் ஒரே இதை வந்து செய்யறதுனால சில பேர் சங்கராச்சாரியராக ஆயிடுறாங்க, சில பேர் புத்தாவாக ஆயிடுறாங்க, சில பேர் வந்து மகாவீராக ஆயிடுறாங்க. அதே சேம் போரிங் வந்து சில பேர் வந்து என்ன ஆகுது, டெரரிஸ்டாகவும் ஆக்கிடுது. ஸ்கூலோட வேன்ல வந்து பாம் வந்து வைக்கிறாங்க. அப்போ பாம் வச்சுட்டு ஏன் வைக்கிறாங்க, அவங்களுக்கு போர் அடிச்சுது அதனால வந்து வைக்கிறாங்க. இது வந்து முரளி வந்து பப்பட் ஷோ வந்து உருவாக்குங்க. பறவைகளுடைய மொழி வந்து யாருக்கு தெரியும்? பறவைகளுடைய மொழியை வந்து கத்துக்கோங்க. உதடுகள் வந்து அசையக்கூடாது, ஆனாலும் ஒருத்தர் பேசணும். அடுத்து தாதிகள் மாதிரி வந்து இமிட்டேட் பண்ணி பேசுறது மாதிரி அப்படி ஒன்று உருவாக்குங்க. தாதி ஜானகி, தாதி குல்சார் சொல்றது மாதிரி வந்து உருவாக்குங்க. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், மிமிக், மைண்ட், போட்காஸ்ட், ஸ்டோரி டெல்லிங் சர்க்கிள், ஷேடோ பிளே, ட்ராமடைஸ் த பாயிண்ட், டைரி ஆக்டிங், ஜிங்கிள், டேக் இன்டர்வியூ பாபா கிட்ட இருந்து இன்டர்வியூ எடுங்க, அப்புறம் எழுதுங்க. தாதி ஜானகி அப்புறம் நான் இன்டர்வியூ பண்றோம் அப்படி எடுங்க. இப்போ பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுடையது, பதில் வந்து யாரு, தாதியோடது. முரளி ட்ரெஷர் ஹண்ட், மெமரி கேம்ஸ், கிராஸ்வேர்ட் பசில்ஸ், பிராட் கேம்ஸ், ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ், முரளி குயிஸ், முரளி டைஸ், முரளி குயிஸ், கவுன் பனேகா குரோர்பதி, முரளி செஸ், முரளி கேம், கமெண்ட்ரி, டைரி, முரளி பாஸ்போர்ட், லவ் லெட்டர், முரளியிலிருந்து மந்திரங்கள் வந்து எடுங்க. முரளி ட்வீட்ஸ், மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், வாய்ஸ் மெசேஜஸ், மெமரி டெக்னிக்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து குரூப்ல வந்து மதியானம் வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுல இருந்து நீங்க வந்து 21 பாயிண்ட்ஸ் எடுங்க. முரளி ஜிம், ஏஐ இமேஜஸ், இன்னைக்கு வந்து 3 விஷயங்கள் வந்து பண்ணணும். அதுல வந்து முதல் விஷயம் என்னன்னா, போர் அடிக்குதுன்னா வந்து ஏன் போர் அடிக்குது, யாரையாவது வந்து மற்றவங்கள வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் பண்ணுறாங்க, இவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க, அப்போ நாம் ஏன் பண்ணணும்? இப்போ முதல் விஷயம் வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா 7 காரணங்கள் எடுக்கணும். அடுத்த 2வது வந்து 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கிரியேட்டிவிட்டியை வந்து கொண்டு வரணும், எதுக்காக கொண்டு வரணும், அதுதான் கிரியேட்டிவிட்டி தான் வந்து நம்மளை வந்து உயிரோட வந்து கொண்டு வருது, லைவ்லினஸ்க்கு கொண்டு வருது. ஏன் நம்ம அந்த கிரியேட்டிவிட்டியை கொண்டு வரணும், அகங்காரத்திலேருந்து முக்தி ஆகிறதுக்கு. ஏன் வந்து அதை கொண்டு வரணும், அனுபவத்திற்காக, அந்த திவ்யமான அந்த ஃப்ளோவை வந்து நமக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக இதை வந்து நாம் கொண்டு வரணும் கிரியேட்டிவிட்டியை. ஏன் இந்த கிரியேட்டிவிட்டியை கொண்டு வரணும், நமக்குள்ளே வந்து அந்த ஒரு சின்ன குழந்தைத்தன்மை என்பது தூங்கி கொண்டு இருக்கின்றது, அதை வந்து வெளிக்கொண்டு வருவதற்காக. அடுத்து லாஸ்ட் விஷயம் என்னென்னா, முரளியினுடைய 100 மெத்தடு, முரளி சிந்தனுக்கான 100 மெத்தடு, இந்த கிரியேட்டிவ் மெத்தடை வந்து இந்த குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஒரு முறையாவது ரீட் பண்ணுங்கள். இங்கிலீஷ், ஹிந்தி 2 பாஷையிலையுமே வந்து இருக்கின்றது. அதில் எதை வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் வந்து கொண்டு போக முடியும், ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். முரளி பாஸ்போர்ட் அப்படின்றது வந்து எல்லா குரூப்லேயுமே வந்திருக்கு. அது வரலைன்னா நாளைக்கு கூட நான் வந்து சொல்கிறேன். அப்போ முரளிக்கான பாஸ்போர்ட்டை வந்து உருவாக்குங்க. பாஸ்போர்ட் வந்து எங்கே பாஸ்போர்ட் எடுத்தால் எங்கே போக முடியும், சத்தியத்துக்கு போக முடியும். விஷா, வேலிடிட்டி, இது எல்லாமே வந்து அதில் வந்து வந்துடும். அப்போ இதிலலாம் நாம் நவீனத்தன்மை வந்து கொண்டு வரணும். இப்போ மலைகளுக்கு கீழே போய் உட்காந்துட்டு இந்த முரளியை வந்து சிந்தனை பண்ணுங்க. இப்போ மரத்துக்கு அடியில் போய் உட்காந்துக்கோங்க, அந்த மரத்தை வந்து பாருங்க. அந்த மரத்துலேருந்து வந்து எவ்வளோ வந்து பிராணிக் எனர்ஜி வந்து ஃபில் பண்ணியிருக்கு, நிறைஞ்சிருக்கு பாருங்க. புத்தருடைய ஜென்மம் கூட வந்து மரத்தடியில தான் வந்து கிடைச்சது. புத்தருடைய முதல் சொற்பொழிவும் கூட மரத்தடியில தான். புத்தருடைய ஞான யோதியம் கூட மரத்தடியில தான். மரணம் கூட வந்து மரத்தடியில தான். அப்போ இந்த மரத்துல வந்து நல்ல எனர்ஜி வந்து என்பது வந்து இருக்கின்றது. அதனால ஒவ்வொரு மரத்தையும் வந்து நீங்க டச் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க அந்த எனர்ஜியை. ஒவ்வொரு மரத்திற்கும் விதவிதமான பிராணிக் எனர்ஜி என்பது வந்து இருக்கின்றது. அங்கே போய் உட்காருங்க, அனுபவம் பண்ணுங்க. எப்படி வந்து சூரியன் வந்து உங்களை டச் பண்ணது இல்லையா, உங்கள் கால்கள் வந்து மண்ணில் வந்து படணும். அப்போது அந்த பிராணிக் எனர்ஜி என்பது வந்து உங்கள் உடம்புல வந்து பரவுது.
யாராவது வந்து தூக்கம் வராம பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா கூட உங்களுடைய கால்கள் வந்து பூமியில பட்டது அப்படின்னா 1/2 மணி நேரம் வந்து உங்களுடைய கால்களை வந்து இந்த பூமியில வந்து பட வைங்க. அப்போ பாருங்க உங்களுடைய அனுபவம் வந்து எப்படிப்பட்ட அனுபவம் வந்து ஏற்படுது அப்படின்றத. இந்த பூமியினுடைய எல்லா எனர்ஜிகளும் நமக்குள்ள வந்து வர்றது மாதிரி நாம வந்து ஃபீல் பண்ணுவோம். எல்லா உடல் வியாதிகளும் வந்து தூரமாக ஆயிடும். நான் வந்து ஹெல்த்தியாக ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நான் வந்து ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா ஆயிட்டேன் அப்படின்றத வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பூமியினுடைய எனர்ஜி தான் வந்து என்னுடைய உணவு. இந்த பறவைகளுடைய சப்தம் கூட வந்து என்னுடைய உணவு. மரங்களுடைய அசைவுகள் கூட வந்து என்னுடைய உணவு. காற்று கூட வந்து என்னுடைய உணவு. நான் வந்து பிராணிக் பீயிங், ஹை வைப்ரேஷனல் பீயிங். எனக்கு எந்த ஒரு ஸ்தூலமான பொருள் வந்து எதுவுமே தேவையே இல்லை. இப்போ இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியை வந்து உங்களுக்குள்ள வந்து நிறைச்சிக்கோங்க. அப்போ ஒரு முரளி கூட வந்து இருக்கு. நாம வந்து ரூம்ல உட்காந்து படிக்கிறோம். மற்றொன்று இந்த பிரகிருதிக்கு மத்தியில உட்காந்து நாம வந்து படிக்கிறது. நீங்க நக்கி லேக்கு கூட போங்க. அங்க போய் ஏகாந்தத்துல அமருங்க. அங்க போய் நினைவு பண்ணுங்க. இது என்ன அப்படின்னு நினைவு பண்ணுங்க. மலைக்கு கூட வந்து போங்க. பாறைகள்ல போய் உட்காந்துக்கோங்க. ஏகாந்தத்துல வந்து அமருங்க. காட்டுக்கு போங்க. இந்த காடுகள் எல்லாம் வந்து அவ்வளோ வந்து ஹை பிராணிக் எனர்ஜி வந்து இருக்கு. அந்த காடுகள்ல வந்து எவ்வளோ வந்து டேஞ்சரான விஷயங்கள் இருந்தா கூட அந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து பிராணிக் எனர்ஜி என்பது வந்து காடுகள்ல வந்து இருக்கு. ஆனா இதுவும் கூட வந்து நினைவுல வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரொம்ப பெரிய மழை பெஞ்சாலும் கூட அதுலயும் கூட வந்து நிறைய வந்து சூட்சுமமான மிருகங்களுடைய எனர்ஜி வந்து அங்க இருக்கு. மிருகங்கள் கிட்ட கூட வந்து நிறைய வந்து எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி சுடுகாட்டுல கூட வந்து நிறைய வந்து பயாலஜிக்கல். அப்போ இதெல்லாம் வந்து அனுபவம் பண்ணுங்க. ஆனா அங்க போயிட்டு நீங்க வந்து உலகத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அனுபவங்கள் எதுவுமே வந்து அங்க உங்களுக்கு ஏற்படாது. அமைதியாக அனுபவம் பண்ணுங்க. இந்த சக்திகள் எல்லாம் எனக்குள்ள வந்து நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத அமைதியா உட்காந்து அனுபவம் பண்ணுங்க. எல்லா சக்கரங்களும் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பீனியல் கிளாண்ட்ஸ், மாஸ்டர் பிட்யூட்டரி, ஹைப்போதலாமஸ், இப்படி எல்லாமே வந்து சுத்தமாயிடுது. என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய 72,000 நரம்புகளும் வந்து சுத்தமாக ஆயிடுது. ஒவ்வொரு ரோமத்திலையும் வந்து எனர்ஜி வந்து நிறைஞ்சு கொண்டே இருக்கின்றது. அப்போ ஏன் வந்து நான் வந்து இந்த குப்பை தொட்டியை வந்து என்னுடைய சரீரத்துக்குள்ள வந்து வச்சுக்கணும்? இதுதான் வந்து உணவு அப்படின்னா ஏன் வந்து இந்த குப்பை தொட்டியெல்லாம் வந்து நான் எடுத்துக்கணும்? நான் ஆரோக்கியமாக இருக்கேன். நான் நோயற்றவனாக இருக்கேன். ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி அத்தியாயத்தின் ஆழ்ந்த ரகசியத்தை பரமாத்மாவிடமிருந்து கேளுங்கள். ஓம் சாந்தி.